அடிப்பார் மூடி கிடக்கானே பையா மூடி இல்லாத பொழுது காதும் பொறுமையா வீசும் கண்ணன் உறங்கிடும் பொழுது தேடி கிழிப்பார் தாடி வளர்ப்பார் நிமிடமுள் போல சென்று நடப்பார் அரட்டை அடிப்பார் அளந்து சிரிப்பார் பொழுதை முழம் போட்டு கூட்டி கழிப்பார். இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு ரெண்டே ரீசன் தான் இருக்க முடியும். ஒன்று நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர், இன்னொன்று இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படணும். அப்படி இந்த கண்டென்ட் தேவைப்படுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் அ சிங்கிள் செகண்ட் ஃப்ரம் திஸ் ஃப்ரேம். பிகாஸ் இந்த லேசினஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்ககிட்ட யாருமே சொல்லாத அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு மிஸ்டேக்கை இப்போ நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை ஜஸ்ட் ஒரு சவுண்டாக மட்டும் கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்னு சொல்லலாம். நம்மளோட லேசினஸை மறைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெப்பனோட பேர் தான் ரீசன், அதாவது சாக்கு சொல்கிறது. எக்ஸ்பிளைன் சம் இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் டைம் அண்ட் ஆக்ஷன். இப்போ நமக்கு இருக்கிற இதே 24 hours தான் ஆக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ், ஆண்டர்பிரனர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இருக்கு. பட் அவங்க மட்டும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க? பிகாஸ் தே ஆர் நாட் லேசி, தே ஆர் டூயிங் சம்திங் பெட்டர் தென் அஸ். ஏன்னா அவங்க லைஃப்ல அவங்க க்ரோ ஆகிறதுக்கு நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க ரீசன் சொல்லிட்டு இருக்க போறீங்களா இல்லை ஆக்ஷன் எடுக்க போறீங்களா? எனக்கு ஒரு கூட கிடையாது. நான் தான் சஞ்சய். வெல்கம் பேக் டு அவர் another brand new episode of ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? ஜஸ்ட் இமேஜின் 1000 crore sperm cellsலேருந்து வந்திருக்க உங்களுக்கு லைஃப்ல ஒரு பர்பஸ் இல்லாமல் எப்படி இருக்கும்? இந்த லேசினஸ் உடைக்கிறது ஆக்ஷன்னா, அந்த ஆக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பர்பஸை கண்டுபிடிக்கிறது தான். இப்போ கரியர், ஹாபி, பேஷன் இதில் எதில் வேணால் உங்களோட பர்பஸ் இருக்கலாம். அது உங்களுக்கே தெரிஞ்சால் சூப்பர். அப்படி உங்களுக்கு தெரியலனா எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. பெஸ்ட் ஆப்ஷன் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச அந்த ஒரு பர்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் கேட்கறதுல எந்த வித தப்புமே கிடையாது. பிகாஸ் நம்ம லைஃப்பில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பீப்புள்ஸ்லேருந்து வர அந்த ஐடியாஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் நம்மளோட சக்ஸஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் கோ அண்ட் ஃபைண்ட் யுவர் பர்பஸ். டிஸ்ட்ராக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளால் இந்த சோஷியல் மீடியாவை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இப்போ நம்ம லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணியிருக்க இதே இன்டர்நெட் தான் நம்மளை லேசியாகவும் வச்சுக்குது. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கன்சியூமிங் சராசரியாக ஒரு மனுஷன் 8 hours மேலே அவனோட டைமை ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுறான். இந்த அளவுக்கு நம்ம கன்சியூம் பண்ணோம்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் தாண்டி ஒரு கட்டத்தில் அது அடிக்ஷனாக மாறிடும். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சடனாக அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுப்போம். டக்குன்னு நீங்கள் மொபைல் எடுத்து என்ன வேலையோ அந்த வேலையை பார்க்காம சம் அதர் எல்ஸ் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணி 2 மணி நேரம் நீங்கள் வந்து ஆன்லைனில் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எதுக்கு வந்து நம்ம மொபைல் எடுத்தோம்னே தெரியாமல் அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இருக்கோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் அடிக்ஷன். இதெல்லாம் ஒரு அடிக்ஷனை செஞ்சீங்கன்னா என்கிட்ட கேட்காதீங்க. திஸ் ஓவர்லோடிங் ஆஃப் கன்சம்ஷன் வாஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கம்பேரிங் டொபாக்கோஸ். நம்மளை என்டர்டைன் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. பட் கரண்டாக நம்ம சோஷியல் மீடியா ரொம்பவே டாக்ஸிக்காக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆர்கானிக்கான கண்டென்ட்டை விட ஆர்கனைஸ்டான ஃபைட்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டிஸ் வந்து இப்போ நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த நெகட்டிவிட்டிஸ் அண்ட் ஃபைட்ஸை கூட நம்ம ஒரு விதத்தில் வந்துட்டு இக்னோர் பண்ணிடலாம். ஆனால் இந்த ராங் இன்ஃபர்மேஷனுங்கிறத நம்ம அப்படி ஈஸியாக விட்டுறக்கூடாது. பிகாஸ் எவ்ரி சிங்கிள் இன்ஃபர்மேஷன் வாஸ் வெல்த். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜீனியஸாக இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே லேசியாக இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. எனக்கு புரியல, எந்த உலகத்தில் ஜீனியஸ் பீப்புள்ஸ்லாம் வந்துட்டு லேசியாக இருந்தாங்க? நமக்கு பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கங்கிற 2 காரணத்துக்காக அவங்க சொல்கிறது எல்லாமே ரைட் ஆகிடாது. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை தப்பாக சொல்லும் போது நிறைய பேர் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதெல்லாம் எப்படி ஆகும்னு கேட்காதீங்க. அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நான் தான். நிறைய என்னோட சேனல்லே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரிகார்டிங் திஸ் லேசினஸ். அதில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா, ஜீனியஸோட ஒன் ஆஃப் த ஹேபிட் லேசினஸ் அப்படின்னு நானே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் சொல்லலாம் உங்ககிட்ட, நான் வந்துட்டு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் லேக் ஆஃப் ரிசர்ச்னாலையும் தான் நான் அப்படி பண்ணிட்டேன்னு உங்களுக்கு நான் சாக்க சொல்லலாம். நான் அதை சொல்ல போகிறது கிடையாது. எஸ், நான் உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். அதுக்கு நான் உங்கள் எல்லார்ட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 17 வயசு பையன் நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மாதிரி எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்க? அட் த எண்ட் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. நமக்கு எது தேவை, நமக்கு எது தேவையில்லை அப்படிங்கிறத கரெக்டாக கன்சியூம் பண்ணிக்கணும்.
ஜீனியஸாக இருக்கவங்களாம் வந்துட்டு லேசியாக இருப்பாங்கன்னு சொல்கிறவங்க யாருமே வந்துட்டு லேசி கிடையாது. அவங்களோட லைஃப்க்கு தேவையான ஆக்ஷன்ஸை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது மட்டும் நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன், கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் நமக்கான ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிற கிளாரிஃபையான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த வீடியோக்கு போஸ்ட் கிரெடிட் சீனே கிடையாது. வீடியோ வந்துட்டு சீக்கிரமே அப்லோட் பண்ணணும். கொஞ்சம் அலுப்பாக இருக்குது. என்ன பண்ணலாம்? அடங்கம்மா